ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன இந்த திருமங்கையை இன்னைக்கு காணவே இல்லை. இத்தனை நேரத்துக்கெல்லாம் வந்துடுவா, அழகா பேசுவா, சிரிப்பா, எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவா. கண் விழிக்கும் பொழுதே கோபாலசுந்தரி அப்படின்னு கூப்பிட்டு தான் வருவா. தெரியல, ஒருவேளை எனக்கு காலதாமதம் ஆயிடுத்தா, அதனால் முன்னாடியே ஆண்டாளுடைய வீட்டுக்கு போயிட்டாளோ, ஒருவேளை வேறு தானே முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாளா, சுவாமி ராமானுஜரிடத்துல ஏதானம் பக்தி விஷயங்கள் ஆலோசனை பண்ண போனாளா, இல்லைன்னா வேற யாராவது தோழியோட போயிருக்காளா, ஒருவேளை நான் ஏதானும் அகம்பாவத்தோட தப்பா நடந்துட்டேனா, அதீத உரிமை எடுத்துண்டு மரியாதை குறைச்சலா நடந்துட்டேனா, தெரியலையே. என்ன தவறு செய்தேன்? எதுவாக இருந்தாலும் திருமங்கை திட்டுவா, விட்டுட்டு போக மாட்டா. சரி, ஆண்டாள் வீட்டுக்கு போவோம். அங்கே எங்கேயாவது இருப்பா, பார்க்கலாம். ஆண்டாள் வா கோபாலசுந்தரி. எங்க திருமங்கைய காணல? நான் அவ இங்க வந்திருப்பாளோன்னு வந்தேனே, அவ இங்கேயும் வரலையா? ராமானுஜனா இங்க இருக்கார், உங்களை பார்க்கவும் வரலையா? அவ இல்லையே குழந்த. அப்ப எங்கதான் போனா அவள்? அவளா? அவள் இன்னும் எழுந்துக்காம படுத்துட்டு இருக்கா. ஓ, பாத்தியாடி ஆண்டாள், இன்னும் எழுந்துக்கலையாமில்ல. அதான் அவ எல்லாரையும் எழுப்புறோம்ல, அவளையும் போய் எழுப்போம். ஆண்டாள், அவளை நான் போய் எழுப்புறேன். இரு, நாலு வாங்கி விட்டாதான் சரியாகும். அவளை என்ன ஆண்டாள் பிடிச்சி இழுக்கிறாய்? இருடி, அவள் தெரிஞ்சே படுத்துட்டு இருக்கட்டமே, என்ன இப்ப? அவளோட கொஞ்சம் வாயாடலாமா? அவள் ஏற்கனவே வாயாடிதான், தனியா வாயாடணுமா? அதுவும் சுகந்தானேடி. என்னதான் சொல்றான்னு பார்க்கலாமே. ஆண்டாள், நீ அளவுக்கு அதிகமா எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறாய். கோபாலசுந்தரி, உனக்கு இடம் கொடுத்துருக்கா இல்லையா ஆண்டாள்? அது மாதிரி தானே எல்லாருக்கும். மன்னிச்சிடுங்க ராமானுஜன் அண்ணா, ஒரு உரிமையில் அதிகமாக பேசுகிறேன். அது திருமங்கை காலையில் அவளை பார்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒருவேளை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, அவள் கோச்சினுட்டாளோன்னு ஒரு கவலை இருந்தது. இப்போ உரிமையில் சொல்கிறேன், அதுதான் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. நானும் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை கோபால சுந்தரி. ஆண்டாள் இடத்துல எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆண்டாள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுக்குறா. இந்த திருமங்கை ஆண்டாளுக்கு பிரியமானவள், எல்லாருக்கும் பிரியமானவள். அவளையும் போய் எழுப்பலாமே. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், எல்லாரையும் எழுப்பியாச்சு. இவளையும் எழுப்பட்டமே. அதுவும் செல்லக்குட்டி, கடைக்குட்டி ஆழ்வார், கட்டாயம் போய் எழுப்பணும்.
ராமானுஜம்ண்ணா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நிச்சயமாக வா ஆண்டாள், போகலாம். அவளை போய் இழுப்பணும். அம்மா, இன்னைக்கு நான் கோபால சுந்தரி. ராமானுஜம்னா மன்னிச்சிடுங்கோ, எல்லா தோழிகள் வீட்டுக்கும் கூட வந்த மாதிரி இவள் வீட்டுக்கும் கூடவே வர. ஆண்டாள் சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். நிதானம். சரி ராமானுஜன் அண்ணா. ஆண்டாள், சொல்லு கோபால சுந்தரி. எனக்கு என்னமோ அவள் சும்மா படுத்துட்டு இருக்காடி. மற்றவர்கள்லாம் கிருஷ்ண அனுபவத்தில் மயக்கத்தில் படுத்துட்டு இருந்தா. இவ எல்லாரும் அவள் வீட்டுக்கு வரணுன்றதுக்காகவே படுத்துட்டு இருக்கா. ரொம்ப திமிரு விழுக்கு. இருக்கட்டுமே கோபால சுந்தரி, எல்லாரையும் ஒன்றா கூட்டி வைக்கக்கூடிய ஒரு கம்பீரியம் அவளுக்கு இருக்கே. அதனால் என்ன, நம்ம திருமங்கை தானே, ராஜாதி ராஜனா இருந்த திருமங்கை மன்னன் தானே, பகவானுடைய கிருபையினாலே ஆழ்வாரா மாறினவள் தானே, பரகால நாயகி தானே, கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவள் தானே. எழுப்புவோமே. எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லன்றழையன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். பாரு பாரு பாரு, எப்படி பேசுற பாரு. கோபால சுந்தரி, சும்மா இரு. சரி ராமானுஜன் அண்ணா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் வந்தாச்சு நானு. ஏ திருமங்கை, என்ன இப்படி வந்து படுத்துட்டு இருக்காய்? சும்மா படுத்துட்டு இருந்தியோ? தூங்கவே இல்லை. என்ன கோபால சுந்தரி, பயந்து போயிட்டியா? ஆமா திருமங்கை, மார்கழி ஆரம்பம்னாலே உன் கூட தானே திருமங்கை. உன்னோட பலத்துல தானே ஆண்டாளோட கோஷ்டியில இருக்கேன். உன்னோட தைரியத்துல தானே ராமானுஜன் அண்ணாவோட பேசுறேன். எனக்கு தைரியம் பலம் எல்லாம் நீங்க தானே. இன்னைக்கு காலையில் நீ வரலை அப்படின்னு ஒன்று நான் பயந்து போயிட்டேன். ஒருவேளை எனக்கு காலதாமதம் ஆகிடுத்தா, வேறு ஏதான முக்கியமான வேலையாக நீ போயிட்டியோ, ஆண்டாளை பார்க்கறதுக்காக போயிட்டியா, இல்லைன்னா நான் ஏதானும் தப்பாக பேசிட்டேனா, தப்பாக நடந்துட்டேனா, மரியாதை குறைச்சலாக இருந்துட்டேனான்னு ஒரு கவலை வந்தாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா ஒரு ஆசையாக இருந்தது ஆண்டாள் எப்படி எழுப்பறான்னு பார்க்கணும்னு. நான் பார்த்தேப்போ என் அடிவயெல்லாம் கலங்கி போயிடுது. படி பயந்தாங்குள்ளி. ஆமாம் ஆமாம், எனக்கு இதில் தானே பயம், அபச்சாரம் ஆயிடக்கூடாதுன்றது தானே. திருமங்கை நிஜமாவே ரொம்ப தான் பயந்து போயிட்டான் அந்த கோபால சுந்தரி. ராமானுஜன் அண்ணா, அவள் அப்படிதான், உங்களுக்கு தான் தெரியுமே. அதான் வந்தா சரிடி அண்ணா, வந்தா இப்போ நான் பேச மாட்டேன். யாரு நீ என்கிட்ட? சரி பேச வேண்டாம். என்னடி இப்படி சொல்றாய்? பேச வேண்டாம் நீ தானே சொன்னாய். சும்மா சொன்னேன், உன்னோட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது?
உன் கூட பேசுறத விட்டா எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லி பார்க்கலாம்? ஒரு வேலையும் கிடையாது. ஆண்டாள் மன்னிச்சுடுறி, சும்மா விளையாட்டுக்கு தான் படுத்துட்டு இருந்தேன். அழகா பேசுறடி பொண்ணே, 5 குடிக்கு ஒரு சந்ததிக்கு ஒருத்தி போதும்டி பொண்ணே. உன்னெல்லாம் பார்த்து பார்த்து நினைச்சு தான் நான் கூட பரகால நாயக்கியா மாறி போயிட்டேன். குமுதவல்லியும் நானும் அவ்வளவு பேசுவோம் உன் பாசுரத்தை எல்லாம். எவ்வளவு விசேஷமானவள் நீ. இன்னைக்கு அடியேனுக்கு பாக்கியம் கிடைக்குமா எங்க திருமங்கை ஆழ்வார பத்திய பாசுரத்துக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றதுக்கு? இது யாருடி ஜம்முன்னு இருக்கா, என்ன ஒசரமா இருக்கா, கழுத்தெல்லாம் குதிரை கணக்கா இருக்கு, வெள்ளவளேன்னு ஜம்முன்னு இருக்கா, நிக்க மாட்டேங்கிறாள், அப்படி ஆடிண்டே இருக்காளே. ஆமா, ஆடல்மா, ஆடாம வேற என்ன பண்ணுமா? ஆடல்மா, ஆமா, நீ தான் பாத்தியே. எங்க பார்த்தாய்? நானு திருவாலி திருநகரியில பார்த்தேன். உண்மையா சொல்லு, திருவாலியில பாத்தியா, திருநகரியில பாத்தியா? திருவாலி தானே, யோசி. என்னடி திருமங்கை, இன்னைக்கு ஆடல் மாவா சொல்ல போறது? ஆடல் மாவுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஆடல்மா சொல்லு, எங்க திருமங்கையை அழைச்சுண்டு இமயமலையிலிருந்து ஊர் ஊரா நீ தான் சுத்தி இருக்காய். காடு, மலை, மேடு, நதி, வயல், வெளி எல்லாம் சுத்தி இருக்காய். உன்னை விட வேற யாருக்கு தெரியும்? இன்னைக்கும் அழகா திருமங்கைய சுமந்துண்டு வேடுபரி உற்சவத்துக்கு எல்லாம் போறாய். சொல்லு. ஆமா ஆண்டாள், திருமங்கையோட சேர்ந்ததுனாலே எனக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா மன்னனா பார்த்திருக்கேன், குமுதவல்லி காதலனா பார்த்திருக்கேன், போர்ல வீரத்தோட பார்த்திருக்கேன், வைஷ்ணவ அடியார்களுக்கு ததியாராதனம் பண்ணும் பொழுது வினயத்தோட பார்த்திருக்கேன். விரகத்துல ஒன்ன நினைச்சு, பக்தர்களை நினைச்சு, பகவானை நினைச்சு உருகக்கூடிய பரகால நாயகியா பார்த்திருக்கேன். எதை சொல்றது, எதை விடுறது? திருமங்கையோட ஒரு சம்பந்தம், அதனாலே அத்தனை திவ்ய தேசங்கள் போய் பார்த்த ஒரு சுகம். அடியேனுக்கு பாக்கியம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ? இளங்கிளிதான் எப்பொழுதுமே குதூகலமான உற்சாகமுடைய, பக்தியில அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய, பக்தியில நாமஜபமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளங்கிளி, எல்லா இடத்துலையும் உரிமை கொண்ட இளங்கிளி, தூங்கும் மாதிரி நடிக்கக்கூடிய இளங்கிளி, நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன், நுனிமரம் ஏறுவான். இப்படிப்பட்டவர்களை கூட வச்சுண்டு வைஷ்ணவடியார்களுக்காக கொள்ளையடிச்ச இளங்கிளி. பாகவத கைங்கரியத்துல என்னைக்குமே ருச்சியுடைய இளங்கிளி.
ராப்பொழுதெல்லாம் தூங்காத இளங்கிளி, பகல் பொழுதெல்லாம் வைஷ்ணவ ததி ஆராதனத்திற்காக ஓடி ஓடி கைங்கரியம் பண்ற இளங்கிளி, ராப்பொழுது ஆனா வைஷ்ணவ ததி ஆராதனைக்காக கொள்ளையடிக்கிற இளங்கிளி. மங்கை மடம்னு பேரு. ஜம்மனு மங்கை மன்னன் பண்ண ததி ஆராதனத்துக்கு சாட்சி நரசிம்மர். எத்தனை பேர்? நித்தியம் 1008 பேர் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேல எவ்வளவு யாருக்கு தெரியும்? அந்த கணக்கே பார்க்காத ஒரு திருமங்கை குமுதவல்லி நாச்சியாரும் திருமங்கையும் அத்தனை வைஷ்ணவ அடியார்கள் திருவடி அலம்பி அந்த ஜலத்தை தலையில புரோக்ஷணம் பண்ணிண்டு அத்தனை மரியாதையா அவர்களுக்கு இலை போட்டு ஜோரான சாப்பாடு போட்டு அத்தனை தூரம் அவர்களை நமஸ்காரம் பண்ணி கொண்டாடி, அப்பா அந்த அடியவர்கள் சாப்பிட்ட இலைகளை எடுத்து அந்த உச்சிஷ்ட பிரசாதம் எல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்கு. தோணகம் செய்த சேடம்னு சொல்லுவாளே, அந்த சேஷ பிரசாதம். வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தார் நம்மாழ்வார். எங்க மங்கை மன்னன் இந்த குதிரைக்கும் பக்தியை கொடுத்தார். ஆண்டாளுக்கு தெரியும், அதான் இன்னுமா தூங்குற, நீ தூங்க மாட்டியே, ராத்திரியே தூங்க மாட்டா, எங்க விடிய கிளம்புற தூங்க போறாய்? ராத்திரி எல்லாம் ஊரை சுத்தி கொள்ளையடிச்சுட்டு, அதாவது இருக்கும் இடத்துல இருந்து கொள்ளையடிச்சுட்டு ததி ஆராதனை, இல்லாத இடத்துல ஒரு நாளும் கொள்ளையடிக்காத திருமங்கை மன்னன். வயலாளி மணவாளனையே கொள்ளையடிக்கக்கூடிய வயலாளி மணவாளன், ஆளி நாடனாச்சே எங்க திருமங்கை. அதனால எல்லே இளங்கிலே இன்னம் உறங்குதியோ, சில்லங்களேன் மின் மங்கை நீர் போதருகின்றேன். பக்தியில ஆழம் போக 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 ஒரு சாத்வீக அகங்காரம் வரும். எல்லார் சொல்றதையும் கேட்க மாட்டா, எல்லார் சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லையே. சிங்கம் வந்து சிறுநரியுடைய பேச்சு கேட்காதில்ல. சிங்கம் தன்னை விட பலசாலியான சிங்கத்துக்கு தானே அடங்கும். இந்த மாதிரி பகவத் பக்தியினுடைய பலவிதமான பரிமாணங்களை பார்க்கிறவளாச்ச இந்த திருமங்கை. அதனாலே சில்லென்றேன் மின் நங்கை நீர். இந்த வாய் துடுக்கு ஜாஸ்தி, நான் பார்த்திருக்கேன். வயலாளி மணவாளனை கொள்ளையடிக்கும் பொழுது என்ன காம்பீரியம் தெரியுமா? என்ன மந்திரம் செய்தாய் அப்படின்னு பெருமாள் கழுத்துல வாழ வச்சு எத்தனை விசேஷமான இடம் அது. இதோ திருமணங்கொல்லை 8 எழுத்தும் பறித்த இடம், காம்பீரியம். அதனால சுவாமி வரைக்கும் மிரட்டக்கூடிய காம்பீரியம் உண்டு. கடித்தவனை கண்டேனோன்னு பகவான் காலில் இருக்கக்கூடிய மெட்டிய கூட கடிச்செடுக்கக்கூடிய ஒரு காம்பீரியம்.
பக்திக்கு மட்டும்தான் வசப்படுவா, அன்புக்கு மட்டும்தான் வசப்படுவா பாகவதோத்தமர்கள். ருக்மிணி பிராட்டி சொல்லுவா இல்லையா, ஹே கிருஷ்ணா, காதல் கடுதாசில் ருக்மிணி சொல்றா, கிருஷ்ணா சிங்கத்தின் பாகத்தை சிறுநறி எடுத்துட்டு போகக்கூடாது, அதுபோல உனக்கான என் அழகு, என் உடல், என் இளமை, இது எல்லாம் நீதான் எடுக்கணும், நீதான் அனுபவிக்கணும், உனக்காகத்தான் நான் சிசுபாலன்ற சிறுநறி தொடக்கூடாது, வரக்கூடாது, நெருங்கக்கூடாதுன்னு சொல்றா போல அந்த ஒரு காம்பீரியம் என்னைக்குமே உண்டு. சில்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன். வர 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 பகவானிடத்துலதான் காம்பீரியம், பாகவதாளிடத்திலே சௌலபியம். அதனாலதான் அடுத்த வாக்கியத்தில் ஆண்டாள் சொல்றா, 2 பெண் சிங்கம் இல்லை, ஆண்டாளும் சாதாரணப்பட்டவள் இல்லையே. அதனால வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிது. ஓ வார்த்தை ஜாலம், வாய் ஜாலம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, வாக்கு சாதுரியம். அதனாலேதான் குமுதவல்லி நாச்சியார் வைஷ்ணவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஜோரா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள பல பேரிடத்துல கேட்டும் நடக்கலன்னு உடனே திருநறையூர் நம்பினிடத்துல போய் தைரியமா நின்று எனக்கு குமுதவல்லிய கல்யாணம் பண்ணி கொள்ளணும், அவளோ வைஷ்ணவனைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன்னு சொல்றா. எனக்கு யாரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைஷ்ணவனா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறா. நீயே பண்ணி வச்சுட, ஏன்னா வைஷ்ணவனாகிறது ஒன்னு ஆராதனை பண்றதுக்கு, ஒன்னு அடையறதுக்கு தானே. இப்ப நீயே பண்ணி வச்சுடேன்னு திருநறையூர் சுவாமியின் இடத்துல போய் காம்பீரியமா நின்று பஞ்சசம்ஸ்காரம் வாங்கின்ற ஒரு வாக்கு சாதுரியம். நானும் போயிருந்தேனே கூட திருநறையூருக்கு, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சதே. என்ன பல சந்தர்ப்பங்கள்ல குதிரையில என் மேல உட்காந்துட்டு வரும் பொழுது என் கூட பேசிட்டு வருவார், ஏ ஆடல்மா யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா, ஆனா எனக்கு குமுதவல்லி வேணும் தெரிஞ்சுதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்னிடத்துல பேசுவார். ஏன்னா இவர் சிட்டா பறக்கும்போது சப்தம் இல்லாம ஓடணும் தெரிஞ்சுதா, கணைக்க கூடாது தெரிஞ்சுதா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் புரிஞ்சுதா. இப்ப திருட வந்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், பிடிக்க வந்தாருன்னா இன்னும் வேகமா பறக்கணும் தெரிஞ்சுதா. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி என்ன வச்சுப்பார். நல்லா கொள்ளையடிச்சுட்டு ஜாகிரதையா வந்துட்டோம்னா ஜோர் அடல்மா மக்களமா வேகமா வந்தியே அப்படின்வார். அப்படி தட்டி கொடுப்பார். அவர் தட்டுறதுல அவருடைய காம்பீரியம் தெரியும். அதனால நல்ல வாக்கு சாதுரியம். ஆண்டாள் தெரிஞ்சுதான் சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. சுருக்குன்னு கோபம் வரும் எங்க திருமங்கைக்கு. டக்கு 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 டக்குன்னு பதில் கொடுத்துருவார். அந்த மாதிரிதான். ஆமா ஆமா என்னை விட நீங்க தான் பெரிய ஆள், விதவிதமா பேசுறதில்ல. இது கோபத்துல கொடுக்கிற பதில்ன்றதை விட, அதுவும் பக்தர்கள் இடத்துல எல்லாம் அப்படி வெடுக்குன்னு பதில் சொல்ல மாட்டார். ஆனா ஆண்டாள் இடத்துல ஏன் சொல்றார் அப்படின்னா, கண்ணனை தான் சூடி களைந்த மாலையாலே வசப்படுத்தினவளாயிற்று.
அதுவும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. வள்ளீர்கள் வள்ளீர்கள் நீங்களே. குதிரை அதனால எல்லாம் அப்பப்போ தப்பாயிடுறது, மன்னிச்சுக்கோங்க. வள்ளீர்கள் நீங்களே. பெரிய ஆழ்வார் அவர் தேமேன்னு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் வல்லபதேவனுடைய அரசவைக்கு போய் அவ்வளவு அழகா பரதத்துவ நிர்ணயம் பண்ணி பொற்கிழி அறுத்துண்டு வந்தார். அப்ப திருமங்கையை விட வாக்கு சாதுரியம் யாருக்கு? பெரியாழ்வாருக்கு. இப்ப பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய வாக்கு சாதுரியம். அதனாலதான் நீங்கள்லாம் என்னை விட வாக்கு சாதுரியம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையினுடைய அண்ணா யாரு? எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷனோ நவவியாக்கரண பண்டிதன். ஆதிசேஷனை விட வேற யாரும் நன்னா பேச முடியும்? அதனால வல்லீர்கள் நீங்களே. திருமங்கை நன்னாத்தான் தயார் பண்ணியிருக்கா இவன் குதிரைய. அப்பா உனக்கு சாதகமாவே பேசுறது. கோபால சுந்தரி, அது எனக்கு சுதகமா பேசல, சத்தியத்தை பேசுறது. ஆஹா, உன்னோட ஜோடி சத்தியத்தை தான் பேசும். கோபால சுந்தரி நிஜமாவே சத்தியம்தான் இது. திருமங்கையோட பாசுரத்துக்கெல்லாம் ஆதாரம் பரகால நாயகியோடைய பாவத்துக்கு ஆதாரம். 5 குடிக்கு ஒரு சந்ததின்னு சொல்லும்படியான மற்ற ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஏற்றம் தரும்படியான ஆண்டாள். அதனால ஆழ்வார்கள்ல இவருக்கு முன்னாடி எல்லாரும் மூத்தவர்கள்னால வல்லீர்கள் நீங்களே. பெரியவர்கள் தானே வல்லீர்கள் நீங்களே. ஆனாலும் ஒருவேளை இது அபச்சாரமாயிடுமோ, ஒரு அவமரியாதையா பேசிட்டோமோ அப்படின்ற நினைப்பினால நானேதான் ஆயிடுக, என்னாலதான் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வினயம். ஏன்னா அபச்சாரம் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தரா இருந்தாலும் அபச்சாரம் பண்ணக்கூடாது, யாரையும் துச்சமா நினைக்க கூடாது. வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுக. தன்னை தாழ்த்திக்கணும். பக்தர்கள் முன்னாடி, பாகவதர்கள் முன்னாடி, பகவான் முன்னாடி, ஆச்சாரியன் முன்னாடி, சத்குருநாதன் முன்னாடி, ஞானிகள் முன்னாடி, யோகிகள் முன்னாடி, வைராக்கியசீலர்கள் முன்னாடி நான் தாழ்ந்தவன் அப்படின்ற அந்த பாவம் இருக்கணும். கண்ணன் அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சாந்தீபனி ஆசிரமத்துல சாதாரண ஒரு பிள்ளை போலேதானே இருந்தான். அதுபோல வினயத்துல இருந்தோம்னா உயர்ந்த இடத்தை அடையலாம். தன்மேல குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். பரதன் போல ஒரு ஸ்திதி வரைக்கும் மற்றவர்களை குற்றம் சொல்லி கொண்டிருந்த அர்ஜுனன் கடைசியில என் மேலே குற்றம், நான் குழம்பி கிடக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு கிருஷ்ணான்னு கேட்ட பிறகுதானே கீதை வந்தது. அதனால நானேதான் ஆயிடுக. அதனாலதான் மலை, கடல், காற்று, சூரியன், சந்திரன், ஆகாசம், மழை எல்லாத்தையும் சேவிக்கிறோம். எல்லாம் உயர்ந்தது. இங்கே மனிதனை காட்டிலும் மலை உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் மழை உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் கடல் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் ஆகாசம் பெருசு,
மனிதனை காட்டிலும் இயற்கை பெரியது. அதனால நானேதான் ஆயிடுகை. இயற்கையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மனிதனுக்கு இயற்கை தானே உதவுகிறது. அதனால இயற்கை பெரியது. அதனால எப்பொழுதுமே எல்லாமே பகவஸ்வரூபம் அப்படின்ற பாவத்தோட நானேதான் ஆயிடுக. அதுவும் ஆண்டாள் மாதிரி ஸ்வயம்பூமி பிராட்டினுடைய அவதாரமான பக்த சிரோன்மணியான அவளிடத்துல தோத்து போகிறது, அடங்கி போகிறது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. அதனால நானேதான் ஆயிடுக. எப்பொழுதுமே மகாத்மாக்களுக்கு ஜீவர்களிடத்துல அதீத உரிமை உண்டு. அத்தனை உரிமை எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னு கேட்டா இந்த ஜீவர்களை கரையேற்றணும்னு ஆசை. அதனால ஆண்டாள் சொல்றா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேற வேலை? எங்களோட சேர்ந்து இருக்கிறது தானே உனக்கு உத்தமம். அதுதானே எங்களுக்கும் பிரயோஜனம். இவ்வளவு நாள் தினமும் வந்தவள் தானே, இன்னைக்கு என்ன படுக்க வேண்டியிருக்கு? ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. நல்ல பக்த கோஷ்டி கிடைக்கிறது. பகவத் அனுபவத்தை ஜோரா பகிர்ந்து அனுபவிக்கக்கூடிய தோழிகள் கிடைச்சிருக்கா அப்படின்னா அவர்களோட சேர்ந்து அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு வேற என்ன முக்கியமான வேலை வாழ்க்கையில? வாழ்க்கையில் 1000 வேலைகள் எல்லாரும் சொல்லுவா. எது சுகமான வேலை? பக்தர்களோட சேர்ந்து பகவத் அனுபவத்தில் திளைப்பது. அது தர சுகம் வேற எது தரும்? கூடி இருந்து குளிரணும் இல்லையா? அப்பதானே விருத்தி ஆகும். கோபிகைகள்லாம் கண்ணனை இழந்துடுறார்கள். ஆனா ஒரே கூட்டமா இருந்து கோபிகா கீதம் பாடினதுனாலே கண்ணன் கிடைச்சுட்டான் இல்லையா? ஒருவேளை நம்முடைய பக்தி குறைவா இருந்தாலும் கூட இருக்கிறவருடைய ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் பார்த்து நமக்கும் அந்த ருச்சி அதிகமாகும். சேர்வார் சேர்க்கை சகவாச தோஷம் அப்படின்னு சொல்றா போல இது சத்சங்க அனுகிரகம். சத்சங்கத்துல இருக்க 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 விதவிதமான அனுபவங்கள் கிடைச்சுட்டே இருக்கும். ஒருவேளை சமயத்துல நம்முடைய மனசு சத்சங்கத்தை விட்டு விலகினாலும் சத்சங்கத்துல இருக்கிறவர்களோட நாம இருந்துட்டோம்னா அது காரணம் கொண்டு நாம சரியான வழியில திரும்பிடுவோம். திருதராஷ்டிரன் அவனோட பெரிய பாக்கியம் என்னன்னா அவனை சுத்தி அப்பப்ப சத்சங்கம் கிடைச்சுட்டே இருந்தது. விதுரர், சஞ்சயன், இப்படி எல்லாருடைய சத்சங்கம் கிடைச்சதுனால எவ்வளவு கீழே போனாலும் திரும்ப 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 மீண்டு வந்தான். கடைசியில சத்கதி அடைஞ்சுட்டான். அதனால சத்சங்கம் கிடைக்கும் பொழுது அனுபவித்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா உரிமையோட. பாபா கிருஷ்ணானுபவம் காத்து கிடக்கிறது, கண்ணன் தனியா கிடைச்சிருக்கான், வா அனுபவிச்சுடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தோழி வேணுமே. கண்ணனுடைய ஆனந்தத்தை, ரகசியத்தை, ராசத்தை கூட சேர்ந்து அனுபவிச்சு பேசி மயங்கி தளச்சு அதுல உருகி அதுலயே திளைச்சுண்டு கிடக்கிறதுக்கு கூட ஒரு தோழி வேணும் இல்லையா? அப்படி ஒரு தோழிகள் கிடைச்சிருக்கா. வா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கூடி இருந்தவள் தானே நீ. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அழகா கைங்கரியம் பண்ணவள் தானே நீ. குமுதவல்லின்ற உத்தமமான தோழியோட இருந்தவள் தானே நீ. அதனாலே சத்கோஷ்டிக்கு வா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை.
எல்லாரும் போந்தாரோ. எல்லாரும் வேணும் இவருக்கு. நித்தியம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னா 1008 பேர் வந்தாச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் வருவார். அவருக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணி 1008 இலைகள் போட்டு அதுக்கப்புறமா அதிகமா வரும். 1008 வைஷ்ணவாளுக்கு ஒன்னுல கூட ஒரு குறை வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவு. நித்தியம் ததியாராதனம்னு சொல்லும்படியான அன்னதானம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் எத்தனை 1008 பேருக்கு என்னெல்லாம் உண்டு, என்ன காய்கறி இருக்கு, வாழைகள்லாம் இருக்கா, பருப்பு அரிசி சாமான்கள்லாம் இருக்கா, அந்த வைஷ்ணவர்களுக்கு தளிகை பண்ணக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சா, யாருக்கும் ஒரு குறைவில்லாதபடி கணக்கு பண்ணிட்டே இருக்கக்கூடிய திருமங்கை மன்னன். இத்தனை திவ்ய தேசம் ஆச்சுன்னு கணக்கு பண்ணி பார்த்துட்டே இருந்த திருமங்கை கோபாலசுந்தரி. சொல்லு ஆடல்மா, திருமங்கை மன்னன் எத்தனை திவ்ய தேசம் நேர போய் சேவிச்சிருக்கார் சொல்லு பார்க்கலாம். நீ இப்படி திடீர்னுலாம் கேட்டா என்ன? திடீர்னு கேட்டா நித்தியம் திருமங்கை திருமங்கை திருமங்கைன்னு உருகிறாய். எத்தனை திவ்ய தேசம் பார்த்தான்னு சொல்ல தெரியாதா உனக்கு? என்ன திருமங்கை மிரட்டாய்கள்? தோபார் கோபாலசுந்தரி, நீ ஆச்சு அவளாச்சு, இதுல நான் தலையிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, திடீர்னு இப்படி என்ன கழட்டி விடுறியே. ஆடல்மா நீ சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். நீ சொல்லாம எங்க போற? ஒன்னு சொல்றேன், திருமங்கை கிட்ட கேட்காம சொல்லணும். என்னடி இது அநியாயம்? திருமங்கை எத்தனை பார்த்தான் திருமங்கைக்கு தானே தெரியும், அவகிட்ட கேட்டா என்ன குத்தம்? அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. எல்லோரும் போந்தாரோ. ஆண்டாள் மாதிரி யாரால பேச முடியும்? அதனாலதான் போந்தார் போந்தென்னிக்கொள். வந்திருக்கவா எல்லாரும் யாரெல்லாம் வந்திருக்கான் நீயே வந்து பார்த்து எண்ணிக்கோ. போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை, வலிமையுடைய குவளையா பீடன்ற யானைய அவ்வளவு அழகா கொன்றவனை, வல்லானை கொன்றானை. வலிமையுடைய ஆணையை கொன்ற யானை இவன்தான், கொன்ற ஆணை. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. யார் யார எப்படி வசப்படுத்தணும், யார் யார எங்க அடக்கி வைக்கணும், யார் யாருக்கு எதை பிடுங்கினா அவர்கள் அடங்குவார்கள், யார் யார எப்படி நடத்தணும்னு விஷயங்கள் தெரிந்த கண்ணன். மாற்றாரை மாற்றழிக்க. பக்தர்களை கஷ்டப்படுத்துறவர்களை என்ன பண்ணணும், பக்தர்களை எப்படி காப்பாற்றணும்னு எல்லாம் தெரிஞ்ச மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, வலிமையுடையவனை. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. மாயன் திருமங்கை மன்னனுக்கு கிருப பண்றதுக்காகவே வயலாலி மணவாளனா வந்தவனாச்சே. அத்தனை ஆபரணங்களையும் கழட்டி மூட்டை கட்டி எங்க திருமங்கை மன்னன் எடுக்க பக்கத்துல நான் நிற்க, இவர் தூக்க முடியாமல் தவிக்க, அவன் சிரிக்க, இவருக்கு கோபம் வர வாள் கொண்டு கழுத்தல வச்சு மந்திரம் செய்தாயோ என்று இவர் மிரட்ட, அவனும் ஆமாம் மந்திரம்தான், என்ன மந்திரம் சொல் என்று இவரும் கேட்க, அவனும் ஓம் நமோ நாராயணாயன்னு மந்திரத்தை சொல்ல, அந்த நாமத்தை கேட்டவுடனே
கண்கள்ல கண்ணீர் வழிய எம்பெருமான் திருவடிகள்ல விழ எம்பெருமான் தானே ஸ்வயம் நாராயணனா காட்சி கொடுக்க, தானே திருநறையூர் ஆச்சாரியனாக காட்சி கொடுக்க, தானே ஸ்வயம் பரமபதநாதனாக காட்சி கொடுக்க, தானே மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ரூபங்களோட காட்சி கொடுக்க, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரதம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு புலம்பினாரே. புலம்ப வச்சானே அப்பேற்பட்ட மாயன். வீரத்துல சிறந்து அழகுல ஜம்முன்னு இருந்து பெண்களை எல்லாம் வசப்படுத்தின ஒருவரை குமுதவல்லி நாச்சியான்ற ஒரு பெண் கொண்டு வசப்படுத்தின மாயன். சுகபோகங்கள்ல தலைச்சென்றிருந்தவரை 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நித்தியம் ததீயாராதனம் பண்ணும்படியாக செய்த மாயன். அவர் கொள்ளையடிப்பதற்கு அன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு தானே திருமண கோலத்தோட வந்து தன்னை கொள்ளையடிக்க வைத்த மாயன். திருமணங்கொள்ளையில அவருக்கு உபதேசம் செய்த மாயன். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாள். வா பாடலாம். அப்படி காம்பீரியமா பாடக்கூடிய திருமங்கை மன்னன். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். ஆண்டாளம்மா சுவாமி ராமானுஜரே இந்த குதிரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேளே, பாக்கியம். திருமங்கை ஆழ்வாரே, குமுதவல்லி நாச்சியாரே, உங்களால இந்த குதிரைக்கு இப்படி ஒரு பாக்கியம். இந்த கோஷ்டியில பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதியும் கிடையாது. ஆனாலும் இப்படி ஒரு கிருபை எங்க வயலாளி மணவாளன் கொடுத்தான். எங்க திருக்குறையலூர் நரசிம்ம சுவாமி கிருபை பண்ணார். எங்க மங்கை மடம் நரசிம்மர் கிருபை பண்ணார். பேர்பட்ட பாக்கியம். ஆஹா ஆஹா ஆஹா. ஏ ஆடல்மா, ரொம்ப சந்தோஷம். பேர்பட்ட பாக்கியம் எனக்கு இன்னைக்கு. உன்னை பார்த்துட்டு வந்தேனே நான் திருவாலி திருநகரி வந்த பொழுது. பேர்பட்ட பாக்கியத்தை நீ கொடுத்தாய் எனக்கு. அன்றும் கொடுத்தாய் இன்றும் கொடுத்தாய். நான் தான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடு. எவ்வளவு அனுபவங்கள் உனக்கு இருக்கு. கோபாலசுந்தரி எல்லாம் திருமங்கையோட ஆசீர்வாதம். எங்க திருமங்கையினுடைய செல்ல தோழியாச்சே நீ. அதனால நானும் உரிமையோட பேசினேன். நானேதான் ஆயிடுக, மன்னிச்சுடு. அச்சோடி ஆண்டாள் சொல்லு கோபால சுந்தரி, உன்னால ஆடல் மாலாம் எனக்கு தோழி ஆயாச்சுடி. நானும் இதுல உங்களோட சேர்ந்து தீர்த்தம் ஆடலாமா திருமுக்குளத்துல? வா ஆடல்மா, நன்னா வந்து எங்களோட அழகா தீர்த்தம் ஆடு. எங்க திருமங்கையுடைய குதிரை நீ, எங்க திருமங்கையினுடைய சகா சகி, எங்க கோஷ்டியில ஒருத்தியாச்சே. வா அப்பா,
திருமுக்குளம் இப்படி இருக்கு. என்னடி இப்படி இருடி இருடி இப்படி தண்ணியை தெளிக்காத. அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நதியிலையும் வாய்க்கால்லையும் குளத்திலையும் திருமங்கை மன்னன் வேகமாக ஓட்டும் பொழுது இப்படிதான் தண்ணீரை தெளிச்சுண்டு ஓடி ஓடி பழகிட்டேனா, அப்படியே இருந்துட்டேனா, இப்பயும் அப்படியே தான் இருக்கேன். அதான் தெரியறதே பா. திருமங்கை சொல்லு கோபால சுந்தரி. ரொம்ப சந்தோஷண்டி. நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஆடல்மா வந்து பேசும்னு. எல்லாம் கிருஷ்ண சங்கல்பம். வயலாளி மணவாளன் தானே அனுப்பி விட்டுருக்கான் ஆடல்மாவை பேசுன்னு. ஆமா ஆமா, ஆனந்தம். வாங்கோடி பசங்களா, இது என்ன சுருக்க வந்தா போல இருக்கு. அதுவா குதிரை வேகம். இது யாரடி இந்த பொண்ணு? நல்லா குதிரை கணக்கா ஒசரமா இருக்காளே. குதிரையே தான். என்னடி சொல்றாய்? ஹயக்ரீவரா? ஆஹா, ஹயக்ரீவர்லாம் இல்லை. எங்க திருமங்கையோட ஆடல்மா. ஆஹா, ஹயக்ரீவருக்கே பிடிச்ச ஆடல்மாவாச்ச. ஜோர் ஜோர் ஜோர். இன்னைக்கு ஆடல்மா தான் ஆண்டாள் பாசுரத்துக்கு வியாக்கியானமா? ஆமா, எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் ஆண்டாள் அம்மாவும் வயலாளி மணவாளனும் கொடுத்தா. ஜோர் ஜோர். ஆடல்மா, நான் என்ன சொல்லட்டும்? எத்தனை திவ்ய தேசங்கள் நீ போய் பார்த்து பார்த்து பாடியிருக்காய். ஆமா, இருந்தாலும் இந்த திவ்ய தேசம் புதுசா அழகா ஜம்முன்னு இருக்கு. பெருமாள் அமக்கலமா படுத்துன்னு இருக்கார். அற்புதமா. ஆண்டாள் இன்னைக்கு பாசனம் சொல்லி பொண்ணு. இன்னைக்கு யாரை எழுப்பினாய்? யாரா? இதோ இந்த திருமங்கை தான். ஓ, அதனாலதான் ஆடல்மாவா? நீ எப்படி விட்டாய் கோபால சுந்தரி? நான் எங்க விட்டேன்? நான் இல்ல, பயந்தேன். உன் கதை அப்புறம் சொல்லு. ஆண்டாள் பாசுரம் சொல்லுமா. இதோ எல்லே இளங்களே இன்னம் உறங்குதியோ. திருமங்கை, அடுத்தடுத்த வாக்கியம் நீதானே சொல்லணும். இல்ல ஆண்டாள், நீயே சொல்லு. இல்ல இல்ல திருமங்கை, இன்னைக்கு எப்படி பேசினோம்னு பட்டபத்திர சாயி அனுபவிக்கணும் இல்லையா? சரியாண்டாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின்னங்கை மீர் போதறிகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ? போந்தார் போந்தென்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவார். அடாடாடா, எத்தனை அழகா இருக்கு ஆண்டாள் திருமங்கையினுடைய அந்த வாக்குவாதம். அப்பா, 15வது நாள் திருப்பாவை. திருப்பாவை தான் இது. என்ன கோபால சுந்தரி, நித்தியம் வரவர்கள் எல்லாம் உன் கூட பேசணும் உன் கூட பேசணும்னு சொல்லுவிய. இன்னைக்கு என்ன திருமங்கையோட பேச வேண்டாமா? கேளுங்க சுவாமி, நன்னா கேளுங்க சுவாமி. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சுவாமி, இன்னைக்கு திருமங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவளோட சண்டை போடணும். காத்தால என்ன எவ்வளவு பயமுறுத்திட்டா. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? பரவாயில்ல, தப்பே கிடையாது. பாரு, ஆடல் மாலாம் கிண்டல் பண்றது. பண்ணு பண்ணு. என்ன இருந்தாலும் என் திருமங்கை என் கூட தான் இருப்பா. உன் கூட தான் இருக்கேன், எப்பொழுதும் இருப்பேன் கோபால சுந்தரி. இது போதும் திருமங்கை. எனக்கும் என்னை சேர்ந்தவருக்கும் என்றும் நீங்கள் எல்லாம் கூட இருந்துட்டே இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பண்ணு திருமங்கை. அந்த ஆசீர்வாதம் கூட ஆண்டாள். அந்த ஆசீர்வாதம் கொடுங்க ராமானுஜன் அண்ணா. ராதே கிருஷ்ணா. சத் சங்கத்தை சேர்ந்தவர் அனைவரோடும் என்றும் எல்லா ஆச்சாரிய புருஷாலும் எல்லா பாகவதாலும் எல்லா பக்தர்களும் கூடவே இருந்து வழி நடத்தணும். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். இது போதும் எனக்கு. ராதே கிருஷ்ணா.
ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.